ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வண்டர்ஃபுல் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஃபுல் சைஸில் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போனா தான் நான் போகிற வீடியோக்கு உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கைன்மாஸ்டர் தமிழ் ப்ரோ வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே நான் ஃபஸ்ட்டு லிங்க்கில் தந்திருக்கேன். ஸோ தமிழ் கைன்மாஸ்டர் ப்ரோன்னு லிங்க் தந்திருக்கேன். நீங்கள் அதை போய் டவுன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ஆப்பில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாண்ட்லாம் இன்ஸ்டால் ஆகி வந்துடும். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் பிளெண்டிங் ஆப்ஷன் எனபிள் ஆகிரும். ஸோ இது கிராக் வெர்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க லேயர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். நீங்கள் அதில் போய் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேடியோ பார்த்தீங்கன்னா 9:16 தான் இன்றைக்கி எடிட் பண்ண போகிறோம். அதாவது ஃபுல் சைஸ் ஸ்டேட்டஸ் ரெடி பண்ணுறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மீடியா கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து 30 செகண்டுக்கு ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க லேயர் ஆட் பண்ணுங்கள். ஸோ இது ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸில் வச்சுருங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணுங்கள். ஸோ லேயர் கிளிக் பண்ணி மீடியாவுக்குள்ளே போய் ஸோ நீங்கள் எந்த ஃபோல்டரில் உங்கள் இமேஜ் இருக்கோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ்குள்ளே வர மாதிரி நீங்கள் க்ராப் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ நான் அதில் இருக்க ஃபேஸை மட்டும் எடுத்து மீதி இருக்க இடத்தெல்லாம் நான் இது முன்னாடி க்ராப் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா தலைக்கு மேலே இருக்கிறதுலாம் அந்த இதெல்லாம் எனக்கு வேணாம். அதனால் நான் அதை மட்டும் க்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இமேஜை கிளிக் பண்ணி ஸோ அந்த பாக்ஸ்குள்ளே வைக்கிறீங்க. சைடில் கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த சாங் பிடிக்கல, உங்களுக்கு வேறு சாங் ஆட் பண்ணணும்னு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேயர் கிளிக் பண்ணி வால்யூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுன் பண்ணுங்க. ஸோ ஃபுல்லாக டவுன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சைடில் ஆடியோ இருக்கும். ஆடியோ கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைலில் வச்சுருக்க சாங்ஸை ஆட் பண்ணிக்கலாம், கட் சாங்ஸை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாங் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆட் பண்ண இமேஜை அப்படியே 30 செகண்டுக்கு ஆட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதோட ஒரு PNG இமேஜ் ஆட் பண்ணலாம். அதோடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ இந்த PNG இமேஜ் உங்களுக்கு எந்த இடத்துல பிடிச்சிருக்கோ அந்த இடத்துக்கு வச்சுக்கலாம். ஸோ நான் இங்கே கீழே வச்சுக்கிட்டேன். ஸோ அதேமாதிரி இந்த இமேஜே நீங்கள் 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எல்லாம் முடிஞ்சிச்சு. மேலே ஒரு ஏரோ மார்க் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெண்டாக எடிட் பண்ணதை கிளிக் பண்ணி அப்படியே ஷேர் கொடுங்க. ஸோ எக்ஸ்போர்ட் எனிவே கொடுத்துருங்க. ஸோ நான் மாற்றி கொடுத்துட்டேன். அதாவது நான் இப்போ ரீசெண்டாக எடிட் பண்ணிருந்தது தான். ஸோ நீங்கள் 1080 பிக்சல் வச்சு எக்ஸ்போர்ட் கொடுங்க. ஸோ எக்ஸ்போர்ட் ஆக பார்த்தீங்கன்னா 3லேருந்து ஒரு 4 மினிட்ஸ் ஆகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.